ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டாபிக் பேர் வந்து வேல்யூ ஆஃப் த மணி. ஒரு மணிக்கு என்ன வேல்யூ, அதான் அதுலேயே இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த நம்பரில் வேல்யூ இல்லைங்க. அதாவது அந்த மணி வந்து எதுக்காக நம்மக்கிட்ட இருக்குது, அதனுடைய தேவை எந்த அளவுக்கு, அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், அந்த மணியை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு எந்த விதத்தில் பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மணியினுடைய மதிப்பு இருக்குங்க. பொதுவாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் எதுக்கு தேவைப்படுது, சரியாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா சில காரணங்களுக்கு தாங்க. ஒரு அத்தியாவசிய தேவை, உணவு, உடை, வாழ்வாதாரம், வாழ்விடம், இதுக்கு அடிப்படையாக இன்றைக்கி பணம் தேவைப்படுது ஒன்று. இது போக ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்நாளில் சில நிகழ்ச்சிகள், அவனுடைய கடமைகளில் சில நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு, அவனுடைய கல்யாணம் இதுலேருந்து ஆரம்பித்து அவனுடைய மகன் பேரம்பேத்திக்கு கல்யாணம் வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு, அதாவது சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அசுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சிகளுக்கு அந்த பணம்ங்கிறது தேவைப்படுது. ரைட். இது தவிர இந்த மனுஷனுக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ செலவுக்கு, அவனுடைய குடும்ப மருத்துவ செலவுக்கு அப்படிங்கிறது தேவைப்படுது. அவ்வளோதானுங்க. அதுக்கு மேலே பணத்துக்கு மதிப்பே இல்லை. அதுக்கு மேலே பணத்துக்கு எப்போ மதிப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்நாளில் 90% நேரத்தை வந்து அந்த பணம் சம்பாதிக்கிறதுல தான் வந்து ஈடுபடுறோம், செலவழிக்கிறோம். அந்த நேரத்தை வந்து பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் செலவழிக்கிறோம். ஸோ நமக்கு லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மிங்க. அப்போது அந்த லைஃப் டைமில் 90% வந்து நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுலையே செலவழிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில். அதெல்லாம் எப்போ நம்ம வந்து அனுபவிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் ஒரு இதில் படித்த விஷயத்த சொல்கிறேன். உங்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிற டெபாசிட் பணம் கிடையாதுங்க. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற பணம் உங்களுடைய பணம் கிடையாதுங்க. உங்களுடைய பணம் அப்படிங்கிறது எதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், அந்த பணம் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படும் விதமாக நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவழிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க. என்ன ஆனால் சில பேர் என்ன தெரியுமா, அந்த திருப்திக்காக மட்டும் இல்லாத பேருக்காகவும் செலவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு செஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையும் அந்த ஒரு எண்ணத்துலையும் நம்ம அந்த பணத்தை செலவு பண்ணுறோன்னு வைங்களேன், அதுதாங்க உங்களுடைய பணம். அதுதான் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி சம்பாதிச்சதுக்கு உண்டான சரியான பலன். மற்றபடி நீங்கள் சொத்து சேர்த்துருக்கலாம், கண்டிப்பாக அதை நீங்கள் அனுபவிக்க போகிறதில்ல. உங்கள் டெபாசிட்டில் பணம் வச்சுருக்கலாம், அதையும் உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் அனுபவிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்ததுன்னா திருப்பி பேங்க் கரண்ட்டை தான் போட்டுருப்பீங்க. அவன் தான் வட்டி கொடுக்குறங்கிற பேரில் அவனே வச்சுட்ருப்பான். இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு இது போட்டுட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பணத்துக்கு முன்னாடி நம்ம ஓட தேவையில்லைங்க. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த பணத்தை சேர்க்கணுங்கிற ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது. ஒரு எந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்.